ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங்கில் தடுமாறியது. ஐபிஎல் 17வது சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய சொந்த மண்ணில் முதல் ஆட்டத்தை விளையாடியது. கேப்டன் ஹர்திக் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் சொந்த மண்ணில் அவர் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற சஞ்சு சாம்சன் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதனை அடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மா பவுல்ட் ஓவரில் தாம் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் ஆனார். இதேபோன்று அடுத்த பந்துகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதை அடுத்து ஆட்டத்தின் 3வது ஓவரில் தென்னாப்பிரிக்கா வீரர் டிவால்ட் பிரிவிஸ் பவுல்ட் ஓவரில் கோல்டன் டக் அவுட் ஆனார். பற்றாத குறைக்கு அதிரடி வீரர் இஷான் கிஷனும் பர்கர் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார். இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ரன்கள் சேர்ப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அடுத்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா அதிரடியாக ஆட ரன்கள் கொஞ்சம் வந்தது. 21 பந்துகளில் எதிர்கொண்ட அவர் 6 பவுண்டரிகள் சேர்த்து 34 ரன்கள் எடுத்த நிலையில் சாகல் பந்து வீச்சில் தூக்கி அடித்து கேட்ச் ஆனார். இதேபோன்று திலக் வர்மாவும் சாகல் பந்து வீச்சில் அஸ்வினின் அபார கேட்சில் பெவிலியன் திரும்பினார். இதையடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி 95 ரன்கள் சேர்ப்பதற்குள் 7 விக்கெட்டுகள் இழந்து தடுமாறியது. இதையடுத்து களத்திற்குள் வந்த டிம் டேவிட் மும்பையை கௌரவமான இலக்கு கொண்டு செல்வார் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. 17 ரன்களிலும் ஜெரால்ட் கோயிட்சே 4 ரன்களிலும் வெளியேற 20 ஓவர் முடிவில் மும்பை இந்தியன்ஸ் அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 125 ரன்கள் எடுத்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்துவீச்சு தரப்பில் சாகல், ட்ரண்ட் பவுல்ட் தலா 3 விக்கெட்டுகளும், பர்கர் 2 விக்கெட்டுகளையும், ஆவேஸ் கான் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.